ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 டேஸ் சேலஞ்சோட டே 11 நாங்கள் கோயிலுக்கு போனோம். அந்த வீடியோ தான் இது. என்ன கோயிலுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலத்துக்கு தான் நாங்கள் போனோம். இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸில் டிஸ்கோ லைட் எல்லாம் போட்டு ஒரே பாட்டு ஒரே டான்ஸு தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 o'clock அந்த மாதிரி பஸ் ஏறினதுக்கு விடிய காலை 7 o'clock அந்த மாதிரி தான் விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலத்துக்கு போயிருக்கேன். இப்போ நம்ம குளிச்சுட்டு நம்ம சாமி பார்க்க போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு பாருங்கள். இந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா நம்ம செஞ்ச பாவெல்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இப்போ கோயிலில் சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தர்மஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா சாமி பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ போகும்போதே சரின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு அப்புறம் வரும்போது நம்ம திங்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் சாமியை பார்த்துட்டு வரத்துக்குள்ளாரே 4 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா 10 o'clock அந்த மாதிரி நாங்கள் குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் கிளம்புனதுக்கு 4 o'clock தான் வெளியிலே வந்தோம். அவ்வளோ பெரிய க்யூ. நீ இந்த க்யூ பார்த்துட்டு இவ்வளோ பயந்துட்டு நீ திருப்பதி எல்லாம் போயிருந்தீன்னா அவ்வளோதான், ரொம்ப பெரிய க்யூ, ரொம்ப ஆளுங்க நிறைய அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாருங்கள் எந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஒரு 10-15 லைன் இந்த மாதிரி இருக்குது. திரும்பி போகிறதுக்குள்ளார ஒரு வழி ஆகிட்டோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போயிருக்கேன். இப்போ இங்கே போகும்போது கொஞ்சம் ஆளுங்க கம்மியாக தான் இருந்தாங்க. இன்னும் உள்ளே போகும்போது ரொம்ப ஆளுங்க நிறையாவே இருந்தாங்க. பாருங்கள் இவ்வளோ பெரிய க்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுறான்ட்டு ஓடி தான் போனோம் பாதி நேரம். பாருங்கள் எவ்வளோ ஆளுங்க இருக்காங்கன்ட்டு. போயிட்டே இருக்கோம், அந்த க்யூவே முடியல. அந்த கம்பி கட்டியிருக்கிறது எவ்வளோ இருக்குது. அப்புறமா ஒரு வழியாக நாங்கள் இங்கே பாருங்கள் வெயிட்டிங் ஜோனில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock 11:30க்கு அந்த மாதிரி போனதுக்கு 12:30க்கு தான் அங்கே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அங்கேயே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். நாங்கள் கொஞ்சம் நேரம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்கள் அங்கேயே படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா நைட்டெல்லாம் ட்ராவல்ன்றதுனால தூக்கமே இல்லை. அதனால் நாங்கள் அங்கேயே படுத்து தூங்கிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு வழியாக சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பாருங்கள் வெளியில் எந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா போனேன். நாங்கள் போகிற பிளானே இல்லை, திடீர்னு பிளான் ஆகிட்டு திடீர்னு சாமி பார்க்க நாங்கள் போயிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா 4:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் தான் வச்சுருக்காங்க. இப்போ யாருமே டான்ஸ் ஆடல, ஃபுல்லாக டயர்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துட்டாங்க. ஏன்னா அங்கே வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்ததுனால. இங்கே பாருங்கள் பாப்பா ஸ்டைல் கட்டிகிட்டு இருக்கிறாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பாக்கு மரம் தான் வச்சுருக்காங்க. வெத்தலை போடுவோம் இல்லைங்களா பாக்கு, அந்த மரம் தான் அது ஃபுல்லாகவே இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணாங்க. அங்கேயும் பார்த்துட்டு போனோம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு பெல் கட்டுறாங்க. மணி வாங்கிட்டு கட்டியிருக்காங்க. நிறைய பார்த்திங்கன்னா மணி தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கோயில் மாதிரி ஒன்றும் இல்லை, சாமி பார்த்திங்கன்னா வெளியில் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறைய வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி பெல்லு தான் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் வெளியில் தான் சாமி இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி வெளியில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய பெல்லு தான் இருக்குது, மணி தான் நிறைய இருந்துச்சு. இது பாருங்கள் நெல்லில் தோரணம் இருக்குது இல்லைங்களா, அது கூட இருந்துச்சு. இந்த நெல்லில் இருக்கிற தோரணம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாங்கி கட்டணும்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்டை கேட்டால் ப்ரைஸ் அதிகம்னு சொல்லிட்டு வாங்கி தரல. யாரெல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு ஏதாச்சும் நீங்கள் திங்ஸ் கேட்டிருந்தா அவங்க வாங்கி தராமல் போயிருக்காங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லா லேடிஸ்க்கும் அந்த மாதிரி நடக்கும். அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்மக்கிட்ட காசு இருந்தால் நம்ம வாங்கியிருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறதுனால தானே நம்ம வேலைக்கு போயிருந்துருக்கணும் அப்படின்ட்டு ஒரு திங்க் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் சேலஞ்சோட டே 12 நான் பார்க்குறேன். பாய்.